ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிலேபி செய்யலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இதில் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். குங்குமப்பூ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா சர்க்கரை கரையிட்டோம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வரணும், அதனால தான் கொதிக்க விட்டுருக்கேன். இன்னும் பிசு பிசுப்பு தன்மை வரல. பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு. இதை நம்ம நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு கடாயை வச்சுக்கலாம். 1 கப் மைதா மாவு போட்டோம் இல்லையா? இப்போ இதில் 1 பேக்கெட் ஈனோ போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். மாவை நம்ம கரைச்சாச்சு பாருங்க. இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து ஒரு கிளாஸ்ல பால் பேக்கெட் வச்சிருக்கேன். இப்போ இதில் மாவை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கவரை இப்படி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரோட முனையில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கவரை கட் பண்ணியாச்சு. எண்ணெய் வச்சுருக்கோம். இப்போ பொறுமையாக ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு எப்படி வருதோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்க வேண்டியதான். நம்ம செய்கிறது தான் ஜிலேபி. வேகட்டும். வெந்தோடனே திருப்பி போடலாம். திருப்பி போட்டுக்கலாம். டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் திருப்பி போட்டுடலாம். வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த ஜிலேபிஸை இதில் போட்டுக்கலாம். இதில் அப்படியே திருப்பி திருப்பி விடலாம். திருப்பி திருப்பி விடலாம். இதில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஊறியாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டெக்கரேஷனுக்காக கொஞ்சோண்டு முந்திரி பாதாமை கொஞ்சம் கட் பண்ணி பொடியாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட ஈஸியாக சிம்பிளான ஒரு ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஜிலேபி ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். எனக்கு புது புது ரெசிபிஸோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.